அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாண்ட் டிட்பிட்ஸ். இன்றைக்கி நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் கலிஃபோர்னியாவில் ஒரு கிராமத்து சைட் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு லாங் ட்ரிப்பு போனோம்னா கிராமத்து வழியாக போவோம். அங்கெல்லாம் பச்சை பசேல்னு வயல்வெளிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் யூஎஸும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா, எஸ்பெஷலி கலிஃபோர்னியா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மலையும் ஒரு மாதிரி ப்ரௌன் லேண்ட்ஸ்கேப்பாக தான் இருக்கும். நிறைய வயல்வெளி நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பொட்டி பொட்டியாக கட்டங்கட்டி வயல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இங்கே இருக்காது. இது மாதிரி இருக்கும். இதில் எப்படி என்ன மாதிரி விவசாயம்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய தோப்புலாம் வருது. வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ட்ரக்கெல்லாம் பார்ப்போம். நம்ம ஊரில் நேஷ்னல் ஹைவேல பார்த்திங்கன்னா லாரியெல்லாம் வரும் பார்த்திங்களா, அது மாதிரி தான் இங்கேயும் நிறைய ட்ரக் பார்ப்போம். கார் பாருங்களேன், இந்த ட்ரக்கை வந்து எவ்வளோ கார் ஏற்றிட்டு போகிறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கார் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை காரு அட் ஏ டைமில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இங்கே வந்து காரு வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசியமான ஒரு பொருள். நம்ம ஊரில் எப்படி பைக்கு ஜாஸ்தியாக அந்த மாதிரி கார் வந்து இந்த ஊரில் ஜாஸ்தியாக, அதனால் கார் வந்து நிறைய சேல் ஆகும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நிறையவே எடுத்துகிட்டு போவாங்க. ஆந்தி வேலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி இடத்துல நிப்பாட்டிட்டு அங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், உண்டிகோலே வந்து எவ்வளோ ஒரு க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்கன்னா, உண்டிகோல்லாம் இன்றைக்கி வந்து மறந்து போகிற ஒரு விஷயமாயிடுச்சு. ஸோ அங்கே நின்று நம்ம ஒரு குயிக்காக ஒரு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப நம்ம பயணம் தொடர்ந்துச்சு. இப்படி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாருங்களேன், இங்கே ஒன்றுமே இருக்காத மாதிரி இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தூரத்தில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. கேட்டல் ரேஞ்ச் அப்படின்வாங்க இல்லையா, நான் மாட்டுப்பண்ணை. இங்கே அப்படி தான் இருக்கும் மாட்டுப்பண்ணை. பாவம் பாருங்கள், அந்த மாட்டுக்கெலாம் இப்போ எவ்வளோ தீனி போடணும். நம்ம ஊர்லலாம் அப்படி மாட்டுப்பண்ணை அப்படி விட்டோம்னா அது புல்லெல்லாம் தானாக விளையும், அதை வச்சு சாப்பிட்ருங்க மாடுங்கள்லாம். அது போக எக்ஸ்ட்ரா தீவனம்லாம் போடுவாங்க. இங்கே வந்து ரொம்ப பிளெயின் லேண்டு தான். ஸோ இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்த்த அரளிப்பூ நிறைய வச்சுருக்காங்க. எதுக்காக இப்படி நடுவில் அரளிப்பூ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாலினேஷனுக்கு இந்த பீஸ் அதெல்லாம் வந்து இன்வைட் பண்ணோம் இல்லையா, இதெல்லாம் கிரேப் திராட்சை தோட்டம், அதுக்கெலாம் வந்து நிறைய பாலினேஷன் தேவை இல்லையா. இங்கே இது மாதிரி தான், இந்த மாதிரி வயல்வெளிலாம் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கே கிரேப்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து திராட்சை பண்ணைன்னே வச்சுக்கலாம், திராட்சை தோட்டம். ஸோ எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன், அதுக்கு ஒரு சீராக வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே மூவ் பண்ணி அப்படியே பார்த்துட்டே வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த வியூ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரைவ் வந்து அமைதியாக இருக்கும். இதெல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா பிஸ்தா இருக்கு இல்லைங்களா, அதோட தோட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா சோளம் வந்து இந்த ஊரில், நம்ம ஊரில் வந்து எப்படி அரிசியோ அந்த மாதிரி இந்த ஊரில் சோளம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க. சோளம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படி போகும்போதே பார்த்திங்கன்னா வழியில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு. ஸோ எப்படி தண்ணி அடித்து எப்படி ஃபயரை போக்குறாங்கன்னு பாருங்களேன். ஏதோ ஒரு கடையில் வந்து தீ பிடிச்சிருச்சு. ஸோ ஃபயர் பீப்புள் வந்து அங்கே தண்ணி அடித்து ஃபயரை அமுத்திட்டு இருக்காங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா, பூண்டும் இங்கே விளையும். ஸோ பூண்டெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி இப்படி தான் வந்து ட்ரக்கில் ஏற்றிட்டு போவாங்க. எவ்வளோ பூண்டு பாருங்களேன், பார்க்குறதுக்கு நமக்கு தூரந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபார்ம்லாம் இருக்கிறதே தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்குது ஃபுல்லாக. இங்கே இந்த மாதிரி தான் கிராப்ஸ் தான் இங்கே விளையுது. ஸோ பூண்டு பார்த்தோம். இது எல்லாமே கூட்ஸ் ட்ரக்கு. ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணி இந்த கூட்ஸில் போட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. பிஸ்தாஷியோ, ஆல்மண்ட், பூண்டு, அப்புறம் வந்து வெங்காயம், ஆரஞ்சஸ், இதெல்லாம் தான் மெயின். ரெண்டாவது பால். இதுதான் இந்த பக்கம் கலிஃபோர்னியாவிலேருந்து நாங்கள் வந்து சவுத்துலேருந்து இப்போ நார்த்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி, பால் பண்ணைன்னு சொல்லுவோம் இல்லையா, பால் ஃபேக்ட்ரி. அங்கே பேக்கெட் பண்ணி அங்கே சீஸ் எடுப்பாங்க, க்ரீம் எடுப்பாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு பாலை வந்து பேக்கெட் பண்ணி அனுப்புறது. அதே மாதிரி ஜூஸு, ஆரஞ்சஸ்லாம் வந்துச்சுன்னா அது ஜூஸ் போட்டு பேக்கெட் பண்ணி அனுப்புகிற எல்லா ஃபேக்ட்ரியும் இங்கே தான் இருக்குது அவுட்டரில். ஆனால் நமக்கு ரோட்லேருந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் வித்தியாசமாக இருக்குது. பச்சையாக இல்லை, ஆனால் எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ நம்ம பயணம் அப்படியே தொடர்ந்துகிட்டே போகுது. பார்த்திங்கன்னா இங்கே சைட்லலாம் இப்படி போட்டிருக்காங்க இல்லையா ஃபென்ஸ். அது எதுக்குன்னா மாடெல்லாம் ரோடுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. மாட்டு பண்ணை இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மாடு இங்கே வந்து கேட்டல் ரேஞ்ச் அப்படின்வாங்க. அது ரொம்பவே ஜாஸ்தி இங்கே கேட்டல் ரேஞ்ச். ஸோ மாடெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறதே ஒரு அலாதி. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பிடிச்சமான பாட்டை போட்டுட்டு ஸ்நாக் எல்லாம், முறுக்கு, சீடை இதெல்லாம் மாதிரிலாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே ஒரு லாங் ட்ரைவ் போகிறதே அலாதியான ஒரு விஷயந்தான். இங்கே பார்த்திங்கன்னா ரோடு பார்த்திங்கன்னா சிங்கிள் லேன் தான். வரதுக்கு ஒரு லேனு, போகிறதுக்கு ஒரு லேன். அது பாட்டு ஜாலியாக போகும். நம்ம பாட்டு பேசிக்கிட்டே போகலான்னு வச்சுக்கலாம். ஜாலியாக தான் இருக்கும் இந்த ட்ரிப்பு. ஸோ அப்படியே வியூ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளெயின் லேண்ட்.
பிளெயின் லேண்டில் என்ன வியூ இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இதுவும் ஒரு விதமான லேண்ட்ஸ்கேப் தான். பார்த்திங்கன்னா பிளெயினாக நீல வானம் அதை பார்க்குறதுக்கு, இந்த மாடெல்லாம் பார்த்துட்டே போகிறதுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். இந்த மாட்டு பண்ணை நிறைய பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாட்டு பண்ணை ரோடு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. எவ்வளோ மாடு இருக்குது பாருங்களேன், கொச்ச 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 கொச்சன்னு அவ்வளோ மாடு இருக்குது. எல்லாம் அழகாக லைனாக நின்று சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ அப்படியே இந்த மாட்டு பண்ணையெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே போகிறது ஒரு 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 விதமான ரிலாக்ஸேஷன் தான் வச்சுக்கங்களேன். பச்சையாகவே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ரசிக்கிறதுக்கு எல்லாமே ரசனை தான், ரைட்? எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்புறம் வேறு என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப நிறைய கிரேப்ஸு தான் இருக்குது. திராட்சை தோட்டங்கள் அழகாக போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வர்றது வந்து பால் பண்ணை பார்க்குறோம். பார்த்திங்கன்னா பால் வண்டி இப்படி தான் இருக்கும். பால் வண்டி இந்த மாதிரி நல்லா பளன்னு நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்ட டேங்க் மாதிரி இருக்கும், அதில் எடுத்துகிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் வண்டி. இந்த கூட்ஸ் வண்டிலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜீன்ஸ் படம் பார்த்தவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆரஞ்சு கொட்டியிருப்பாங்க. மேலே நம்ம ஐஸ்வர்யா ராயும் நம்ம பிரசாந்தும் ஒரு பாட்டு பாடி ஆடுவாங்க இல்லையா, அது மாதிரி வண்டி தான். ரொம்ப இங்கே வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இங்கே ஃபுல்லுமே இந்த கூட்ஸ் வண்டி தான். பாருங்கள், கலிஃபோர்னியா மில்க், இதுதான் பால் ஃபேக்ட்ரி. இங்கேருந்து பாலை வந்து பாஸ்டரைஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்பிடுவாங்க, பேக் பண்ணி அனுப்புறது. அது மாதிரி தான் இங்கே போய்கிட்டு இருக்கு. பால் தான் இங்கே வந்து மெயின். நிறைய வந்து பால் நிறைய இங்கே வந்து நிறைய எடுத்துப்பாங்க. ஸோ பால் வந்து இந்த இடத்துலேருந்து வெளியில் எல்லா இடத்துக்கும் ஸ்டோர்ஸ்க்கெலாம் வருது. சரி, திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த கூட்ஸ் வண்டி தான். இந்த பாலில் வந்து அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலுக்காக இருக்காது. இங்கே வந்து எல்லாத்துக்கும் பண்ண மாதிரி தான் இந்த கூட்ஸ் வண்டி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ட்ரக்கும் ஒன்று ஒரு பொட்டியும் ஒரு மாதிரி இருக்குது. ஒன்று ஓப்பனாக இருக்கும், அது வந்து இந்த வெங்காயம், பூண்டு, ஆரஞ்சு, கமலாப்பழம் ஜாஸ்தி உண்டு இங்கே, நம்ம டேஞ்சரின்னு சொல்லுவாங்க, அது மாதிரிக்கே எல்லாம் ஓப்பனாக இருக்கும். சிலதெல்லாம் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், அது வந்து இந்த ஆரஞ்சு ஜூஸ்க்கு அந்த மாதிரிலாம் நிறைய க்ளோஸ்டு. அது மாதிரி எவ்வளோ பெருசு பாருங்களேன், இந்த கூட்ஸ் வண்டியே வந்து அவ்வளோ பெருசு. அது பாட்டு போகுது முடியும்னு பார்த்தா முடியவே இல்லை, அது பாட்டு நீண்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டே அப்படி கொஞ்சம் காசிப் பேசுகிறதுக்கு. ஆனால் இல்லை, புருஷன்ட்ட என்னங்க காசிப் பேச முடியும்? சும்மா எதையாவது பேசிட்டு ஃபேமிலியோட பேசிக்கிட்டு, இதுதான் ஒரு நல்ல சான்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட பேசுகிறதுக்கு. அங்கே தூரம் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா திரும்ப பிஸ்தாஷியோ தோட்டம் வந்துருச்சு. டேங்க் நான் முன்னமே சொன்ன மாதிரி எப்படி பளபளன்னு இருக்குல்லங்க, அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எத்தனை வாட்டி பார்த்தாலும் இந்த ட்ரக்கை திரும்ப நமக்கு பார்க்கலாம். விதவிதமான ட்ரக்கு பார்ப்போம். ஸோ சின்ன வயசில் சின்ன பசங்களாம் கூப்பிட்டு போகும்போது என்ன பண்ணுவோம்னா, அந்த ட்ரக் எத்தனை ட்ரக் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். அதெல்லாம் ஒரு விதமான, இது வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஃபேமிலியோடு போகும்போது நம்ம பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸு. ஒரு காருக்குள்ளே வேறு எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு ஸ்ட்ரிக்ட்லி ஒரு ரூல் போடணுங்க, இந்த மாதிரி லாங் ட்ரிப் போகும்போது நோ ஃபோன்ஸ். ஃபோனை கீழே வச்சிடணும். ஃபோனை கீழே வச்சுட்டு வெளியில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே வந்தோம்னா அது ஒரு ஒர்த்தான பயணமாக இருக்கும். ஸோ அப்படி தான் ஃபஸ்ட்டு ரூலே போட்டுருணும், காரில் ஏறினவொடனே ஃபோன் எடுக்கக்கூடாது கையில். பாருங்களேன், அந்த பிளெயின் லேண்டு மலையில் என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு பொட்டல் காடு மாதிரி தெரிகிற இடத்துலையும் எவ்வளோ விதமான பயிர்கள்லாம் இங்கே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே. ஸோ இது ஒரு விதமான அனுபவம்னு வச்சுங்களேன். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி உலகத்தில் பல விதமான லேண்ட்ஸ்கேப் இருக்குது. அங்கங்கே லோக்கலில் என்ன பண்ணுறாங்க, இது வந்து நேச்சுரல் ப்ரொப்பைன் கேஸ். இது என்ன பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல குதிரையையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த குதிரையை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வண்டி தான் இது. சூப்பராக பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஒரு பொட்டியில் பார்த்தீங்கன்னா 3 குதிரை இருக்குது. 3 to 4 எடுத்துகிட்டு போகலாம். 3 எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் 3 பார்த்தோம். இப்படி கிராஸாக ஒரு பேரியர் மாதிரி போட்டு ஒரு குதிரை இன்னொரு குதிரையை டச் பண்ணாத மாதிரி அழகாக போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் அந்த வண்டி பக்கத்துலேயே அந்த குதிரையை பார்த்துக்கிட்டே குதிரைக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம். அதுவும் நல்லா ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு நமக்கு. எப்படியே பார்க்கணுன்னா வழியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு லேக் ஒன்று பார்த்தோம். ஸோ செம்ம கலர், வாட்டர் கலரே பார்த்திங்கன்னா ப்ளூவாக அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த லேக்குக்கு ஒரு ட்ரிப்பு தனியாக போட்டிருந்தோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு வந்துட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நாங்கள் வந்து கலிஃபோர்னியா ஆரஞ்சு கவுண்டிலேருந்து பேஸ் லேக்குன்றது வந்து யோசிமிட்டி கீழே இருக்க ஒரு லேக்கு, அங்கே போயிட்டுருக்கோம். அந்த வீடியோ நான் இன்னொரு தனியாக போடுறேன். அங்கே போயிட்டு வரும்போது தான் இந்த ரோட் ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வழியில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதெல்லாம் உங்களோட எப்படி இருக்கும், ரோடு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது சாண்ட் டிட்பிட்ஸ். நன்றி, பாய்.